பெயர் ரேஷ்மா, வயது 35, ஜாதி கவுண்டர் வகுப்பை சேர்ந்தவங்க, ராசி விருச்சகம், கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா MBBS படிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தோம்னா ஹோனா ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம் பார்த்தோம்னா ஒரு 5 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களோட கணவர் ஹார்ட் அட்டாக்ல டெத் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தோம்னா கோவையில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்லாவே ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், நல்ல வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் நல்லா படித்தவராக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிறவராக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு 5 வீடும் 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு 5 பிளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கையிருப்புலன்னு பார்த்தோம்னா ஒரு 50 சவரன் நகையும் 1 கோடி ரூபா பணம் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய மணமகன் நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த மணமகனாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவராக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பெயர் பானுப்பிரியா, வயது 28, ஜாதி இந்து சோழ வெள்ளாளர் வகுப்பை சார்ந்தவங்க, ராசி மிதுனம், நட்சத்திரம் பூனர்பூசம் நட்சத்திரம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா MA இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு முதல் மனம் தான். இவங்க ரொம்ப நாளாக படித்து வேலை வாங்குற வரையும் திருமணம் பண்ணாமல் இருந்ததுனால இப்போ தான் இவங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தோம்னா தென்காசியில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும், ஒழுக்கமானவராகவும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும், குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு 3 வீடும் 2 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே கார் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய மணமகன் வீட்டோட மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. எல்லா சொத்தையும் எங்களோட பொண்ணுக்கு தானும் சொல்லியிருக்காங்க. இவங்கக்கிட்ட 100 சவரன் நகை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட அப்பாவும் பார்த்தோம்னா ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருக்கிறதாவும், இவங்களோட அம்மா வீட்டை பார்த்துட்டு அப்படியே விவசாயத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.